வாழ்க வளமுடன். ஒளியின் ஒளி அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். என் ராசி பயன் பெற என்ன செய்வது என்ற கேள்விக்கு சிறந்த பதிலாக ஓம் சரகண பவ ஓம் என்பதை உச்சரிக்க பழகிக்கொண்டால் உங்கள் உடலிலும் உள்ளத்திலும் எந்த பிரச்சனையும் வராது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து இவர்களை கொடுத்து உங்களுடைய ராசி மண்டலம் எப்படிப்பட்டது, அதற்கு நான் என்ன செய்தால் அதிலிருந்து சிறந்த பலனை பெற முடியும், என்னுடைய ராசியில் ஏற்படுகின்ற நல்லது கெட்டதை எவ்வாறு உணர்வது என்பதை போன்ற பல அர்த்தமுள்ள விஷயங்களை ஒளியின் ஒளி அமைப்பின் மூலமாக சப்ஸ்கிரைப் செய்து அதன் மூலமாக பலனை பெறுங்கள். என் ராசி பயன்பெற என்ன செய்வது என்ற கேள்விக்கு பதிலாக சரகண பவ ஓம் சரகண பவ ஓம் சரகண பவ ஓம் என்ற அக்ஷரத்தை அருங்கோணமாக போட்டு அதில் எழுதி அதில் ஓம் என்ற அக்ஷரத்தை போட்டு அதற்கு 6 மூலையிலும் அதற்கு சூலத்தை வரைந்து உங்களுடைய ஜாதக அமைப்பின் மூலமாக எதை முன்னதாக அமைக்க வேண்டும், எதை பின்னதாக அமைக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கேட்டு அதன்படி செய்யுங்கள். நிச்சயமாக முருகப்பெருமானின் அனுகிரகத்தால் உங்களுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியம் பெற்று சிறந்த பலனை அடைவதற்கு உங்கள் ராசி பயன்பெற என்ன செய்வது என்ற விளக்கமானது தெளிவாக ஒளியின் ஒளி அமைப்பின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுடைய பிறப்பின் மூலமாக என்ன நடந்தாலும் சரி, அதை எப்படி மாற்றி நம்மளுடைய சரியான வழியில் எடுத்துச் செல்வது என்பதை உணர்ந்து சென்றால் உங்களுக்கு இணையாக நீங்கள் தான் இருப்பீர்கள். அப்படிப்பட்டு நவக்கோள்களும் உங்களோடு இணைந்து வேலை செய்யும். 5 பூதங்களும் உங்களுடைய விரல்கள் மூலமாக எப்படி இயங்குகிறது, அதற்காக நாங்கள் ஒரு கருவி வைத்திருக்கிறோம். அந்த கருவியை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் உடல் உள் உறுப்புகள் எந்த அளவில் வேலை செய்கிறது என்பதையும் அதில் காட்டும். கண்ணுக்கு முன்னாடி உங்கள் உடலில் நடக்கிறத அப்படியே அந்த கருவியின் மூலமாக உங்களை பார்க்கலாம். இதற்கு சிறந்த ஒரு அமைப்பை எடுத்து தருகிறது ஒளியின் ஒளி அமைப்பு. அதனை பெற்று சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து கேளுங்கள். நல்ல வளர்ச்சி பெறுங்கள். சிறப்பாக வாழுங்கள்.